Hello everyone and welcome to the Hindu Editorial Analysis podcast. நான் உங்க மலர், உங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் கோச் from Score Clever. இங்க நம்ம ரெண்டு எடிட்டோரியல்ஸையும் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ், ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸ் இங்கிலீஷ்ல படிச்சு அதை அப்படியே நம்ம ஸ்டைல்ல சிம்பிள் தமிழ்ல பார்க்க போறோம். ஓ, ஒன் மோர் திங். இந்த எடிட்டோரியல்ஸோட இம்பார்ட்டன்ட் வொகாபுலரிஸோட பிரீமியம் PDF நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல உங்களுக்காக ஃப்ரீயா காத்துட்டு இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்ண லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. பாட்காஸ்ட் கேட்கும்போது உங்களுக்கு ஒருவேளை புரியலன்னா கூட ஃபீல் ஃப்ரீயா பாஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை அனலைஸ் பண்ணுங்க. முடிஞ்சா புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா சொல்லி பாருங்க. பிகினர்ஸ் எப்படி பண்ணா 6 monthsல உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இது ஏன் அஷ்யூரன்ஸ். ஓகே, லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். Today's first editorial title is Difficult Choices on Trump Administration's Draft Peace Proposal for Ukraine. கஷ்டமான தேர்வுகள். யுக்ரைனுக்காக ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்திருக்கிற ஒரு அமைதி ஒப்பந்த வரைவு பற்றியது. And the subheading, Ukraine and its allies must seek to build on Donald Trump's proposals. யுக்ரைனும் அதோட நட்பு நாடுகளும் டொனால்ட் ட்ரம்போட இந்த ப்ரொபோசல்ஸை வச்சு எப்படியாவது ஒரு நல்ல முடிவுக்கு வர முயற்சி பண்ணணும். Let's start. The Trump administration's draft peace proposal for Ukraine, Trump administration யுக்ரைனுக்காக கொண்டு வந்திருக்கிற ஒரு அமைதி ஒப்பந்த வரைவு has triggered predictable unease in Kiev. கியவ்ல, அதாவது யுக்ரைனோட கேபிட்டல்ல எதிர்பார்க்கப்பட்டபடியே ஒரு விதமான சங்கடத்தை, ஒரு பதட்டத்தை உருவாக்கியிருக்கு. President Volodymyr Zelensky has warned that Ukraine now faces a very difficult choice. அதிபர் Volodymyr Zelensky எச்சரிச்சிருக்காரு, யுக்ரைன் இப்போ ஒரு ரொம்ப கஷ்டமான தேர்வை எதிர்கொள்ளுதுன்னு. Risking the loss of its dignity or a key partner. அதாவது ஒன்னு தன்னோட கண்ணியத்தை இழக்கணும், இல்லனா ஒரு முக்கியமான கூட்டாளியை, அதாவது USA இழக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை. பாவம்ல. US President Donald Trump has urged him to accept the proposal by Thanksgiving. US President Donald Trump Thanksgiving-குள்ள, அதாவது November 27-குள்ள இந்த ப்ரொபோசலை ஏத்துக்க சொல்லி ஜெலன்ஸ்கிய வலியுறுத்தியிருக்காரு. என்ன ஒரு டெட்லைன் பாத்தியா? Ukraine's apprehensions are understandable. யுக்ரைனுக்கு இருக்கிற பயங்கள் புரிஞ்சுக்க கூடியதுதான். According to the leaked draft of Mr. Trump's 28-point plan, ட்ரம்போட 28 அம்ச திட்டம்னு ஒன்னு லீக் ஆயிருக்கு. அதுபடி பார்த்தா, Kiev would be required to cede territory in Donetsk. Kiev, அதாவது யுக்ரைன் டொனெட்ஸ்க்ல இருக்கிற தன்னோட நிலப்பகுதியை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும். And recognize Crimea, Donetsk and Luhansk as de facto Russian. அது மட்டுமில்லாம கிரிமியா, டொனெட்ஸ்க், லுஹான்ஸ்க் இந்த 3 இடங்களையும் டிஃபேக்டோவா, அதாவது உண்மையில அதுங்க இப்போ ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல தான் இருக்குன்னு ஒத்துக்கணும். In the other 2 oblasts annexed by Russia, Kherson and Zaporizhia, ரஷ்யா இணைச்சிக்கிட்ட மத்த 2 மாகாணங்கள்ல ஹெர்சான் அண்ட் ஜப்போரிசியால the conflict would be frozen along the line of contact. சண்டை இப்போதைக்கு இருக்கிற எல்லைக்கோட்டோட நிறுத்தப்படும். ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. Effectively allowing Moscow to retain the areas it has seized. இதனால மாஸ்கோ, அதாவது ரஷ்யா, அவங்க கைப்பற்றின பகுதிகளை அவங்க கிட்டேயே வச்சுக்க முடியும். ரஷ்யா would withdraw from the territories it has captured outside the 5 oblasts. இந்த 5 மாகாணங்களுக்கு வெளியில ரஷ்யா கைப்பற்றின இடங்கள்ல இருந்து அவங்க வித்ட்ரா பண்ணிக்குவாங்க, அதாவது பின்வாங்கிக்குவாங்க. And pledge not to attack neighboring countries again. அது மட்டும் இல்லாம பக்கத்து நாடுகளை மறுபடியும் தாக்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணுவாங்களாம். நம்பலாமா? The plan also demands Ukraine cap its armed forces at 6 lakhs personnel. இந்த திட்டம் யுக்ரைனோட ராணுவ வீரர்களோட எண்ணிக்கைய 6 லட்சமா குறைக்கணும்னு சொல்லுது. And formally renounce its bid to join NATO. அப்புறம் நேட்டோல சேர்ற முயற்சியை அதிகாரப்பூர்வமா கைவிடணும்னு சொல்லுது. The bloc's eastward expansion would be halted. நேட்டோ கூட்டமைப்போட கிழக்கு நோக்கிய விரிவாக்கம் நிறுத்தப்படும். Sanctions on Russia lifted. ரஷ்யா மேல இருக்கிற தடைகள் நீக்கப்படும். While Ukraine would receive reliable security guarantees. அதே நேரத்துல யுக்ரைனுக்கு நம்பகமான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. The plan does not elaborate on these guarantees. ஆனா இந்த உத்தரவாதங்கள் என்னன்னு இந்த திட்டம் விளக்கமா சொல்லல. அதான பார்த்தேன். But US media said that the Trump administration has circulated a separate 3-point plan. ஆனா US media என்ன சொல்லுதுன்னா, ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் தனியா ஒரு 3 அம்ச திட்டத்தை சர்க்குலேட் பண்ணிருக்காங்க. Promising NATO-like security assurances to Kiev. அதுல கியவுக்கு நேட்டோ பாணியிலான பாதுகாப்பு உத்தரவாதங்களை தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்களாம். Russian President Vladimir Putin has positively responded to the proposal. ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்த ப்ரொபோசலுக்கு பாசிட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காரு. பண்ணுவாரு, அவருக்கு சாதகமா தானே இருக்கு. பட் யுக்ரைன் அண்ட் இட்ஸ் யூரோப்பியன் பார்ட்னர்ஸ் ஆர் ஸ்கிராம்பிளிங் டு கிராஃப்ட் அன் ஆல்டர்னேட்டிவ் ப்ரொபோசல்.
ஆனா யுக்ரைனும் அதோட யூரோப்பியன் பார்ட்னர்ஸும் ஒரு மாற்று திட்டத்தை உருவாக்க ரொம்ப வேகமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. டு அச்சீவ் வாட் தே கால் பீஸ் வித் டிக்னிட்டி. அவங்க சொல்ற கண்ணியத்துடன் கூடிய அமைதியை அடையறதுக்காக. செவரல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ட்ரம்ப் பிளான் மிரர் ரஷ்யாஸ் லாங் ஸ்டாண்டிங் டிமாண்ட்ஸ். இந்த ட்ரம்ப் திட்டத்தோட பல அம்சங்கள் ரஷ்யா ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கிற விஷயங்களை அப்படியே பிரதிபலிக்குது. இன்க்ளூடிங் த ஹால்ட் ஆஃப் நேட்டோஸ் ஈஸ்ட்வர்ட் எக்ஸ்பான்ஷன். உதாரணத்துக்கு நேட்டோ கூட்டமைப்போட கிழக்கு நோக்கிய விரிவாக்கத்தை நிறுத்துறது. On the other hand, the proposal that Ukraine cede territory, இன்னொரு பக்கம் யூக்ரைன் தன்னோட நிலப்பகுதியை விட்டுக் கொடுக்கணுங்கிற இந்த யோசனை is not going to be easy for any Ukrainian leader to implement. எந்த ஒரு யுக்ரைனியன் தலைவருக்கும் செயல்படுத்துறதுக்கு சுலபமா இருக்காது. This makes it enormously difficult for any mediator to craft a peace blueprint. இதனால எந்த ஒரு மத்தியஸ்தருக்கும் அதாவது மீடியேட்டருக்கும் இது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு அமைதி திட்டத்தை உருவாக்குறதுக்கு. That provides a genuine common ground for the warring parties. அதாவது சண்டை போடுற ரெண்டு தரப்புக்கும் ஒரு உண்மையான பொதுவான தளத்தை வழங்குற ஒரு அமைதி திட்டம். Any meaningful push for peace must take into account at least 3 dimensions. அமைதிக்கான எந்த ஒரு அர்த்தமுள்ள முயற்சியும் குறைஞ்சது 3 விஷயங்களையாவது மனசுல வச்சுக்கணும். First, the reality on the battlefield. முதல்ல போர்க்களத்துல இப்போ என்ன நிஜமான நிலைமைகிறது. Second, the Ukraine's need for credible and lasting security assurances. ரெண்டாவது, யூக்ரைனுக்கு நம்பகமான மற்றும் நீடித்த நிலைக்கும் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் தேவைப்படுது. அண்ட் தேர்ட், த கிரியேஷன் ஆஃப் அ நியூ செக்யூரிட்டி ஃப்ரேம்வொர்க் இன் யூரோப். மூணாவது, யூரோப்ல ஒரு புதிய பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்க வேண்டியது. த மிலிட்டரி பேலன்ஸ் கரண்ட்லி ஃபேவர்ஸ் ரஷ்யா. இப்போதைய ராணுவ சமநிலை ரஷ்யாவுக்கு சாதகமா இருக்கு. விச் நவ் கண்ட்ரோல்ஸ் ஓவர் 20% ஆஃப் pre-2014 யுக்ரைன். 2014க்கு முன்னாடி இருந்த யூக்ரைன்ல 20%க்கும் மேலான பகுதிகளை இப்போ ரஷ்யா தான் கண்ட்ரோல் பண்ணுது. Mr. Zelensky's regime, on the other hand, is grappling with corruption scandals. இன்னொரு பக்கம் மிஸ்டர் ஜெலன்ஸ்கியோட ஆட்சி ஊழல் புகார்களோட போராடிட்டு இருக்கு. The tragedy of Ukraine is that it is trapped in the great power rivalry between the West and Russia. யூக்ரைனோட சோகமே என்னன்னா அது வெஸ்டுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல நடக்கிற இந்த வல்லரசு போட்டியில சிக்கிக்கிச்சு. Trust has evaporated. நம்பிக்கை ஆவியாகி போச்சு. And the post-Cold War European security order lies in tatters. பனிப்போருக்கு பிறகான ஐரோப்பிய பாதுகாப்பு ஒழுங்குமுறை இப்போ சின்னாபின்னமாகி கிடக்கு. A peace deal must address this lack of trust. ஒரு அமைதி ஒப்பந்தம் இந்த நம்பிக்கையின்மையை சரி செய்யணும். And seek to build a new security equilibrium in the region. அப்புறம் இந்த பகுதியில ஒரு புதிய பாதுகாப்பு சமநிலையை உருவாக்க முயற்சிக்கணும். Addressing Europe's fears and Russia's concerns. இது யூரோப்போட பயங்களையும் ரஷ்யாவோட கவலைகளையும் கணக்கில் எடுத்துக்கணும். None of these goals can be achieved through an open-ended war. இந்த எந்த இலக்குகளையும் முடிவே இல்லாத ஒரு போர் மூலமா அடைய முடியாது. மிஸ்டர் ட்ரம்ப்ஸ் பிளான் தோ இம்பர்ஃபெக்ட். மிஸ்டர் ட்ரம்ப் திட்டம் குறைகள் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஆஃபர்ஸ் அ ஸ்ட்ரக்சர்ட் ஃப்ரேம்வொர்க் ஃபார் டயலாக். குறைஞ்சபட்சம் பேச்சுவார்த்தைக்கான ஒரு கட்டமைக்கப்பட்ட வடிவத்தை வழங்குது. இன்வால்விங் த யூஎஸ், யூரோப், நேட்டோ, யுக்ரைன் அண்ட் ரஷ்யா. இதுல யூஎஸ், யூரோப், நேட்டோ, யுக்ரைன், ரஷ்யா எல்லாரும் ஷாமில் ஆகியிருக்காங்க. ஹே கைஸ், ஒரு சின்ன பிரேக். உங்க ப்ரிப்பரேஷனுக்கு பூஸ்ட் கொடுக்க நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இப்போ கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. டவுன்லோட் பண்ணுங்க. அங்க நீங்க வொகாபுலரிஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஃப்ரேசல் வெர்ப்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா மெமரைஸ் பண்ணலாம். எங்களோட யூனிக் லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணி படிச்சா ஒரு தடவை படிச்சா போதும், மறுபடியும் மறக்கவே மாட்டீங்க. லைஃப் லாங்கா ஞாபகம் இருக்கும். அண்ட் ஹே, இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நிறைய எஃபர்ட் எடுக்குது. சோ உங்க சப்போர்ட்டை லைக் பண்ணி ஷேர் பண்ணி காட்டுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ அடுத்த எடிட்டோரியலுக்கு போவோம். ரெண்டாவது எடிட்டோரியலோட தலைப்பு தி கவுன்சில் ஆஃப் பிஜேபி ஆன் த பீகார் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். பிஜேபியின் அமைச்சரவை, பீகார் அமைச்சரவை பற்றியது. அண்ட் த சப்ஹெடிங் சேஸ் நிதிஷ்குமார் அண்ட் ஜேடியு ஆர் நோ லாங்கர் இன் கமாண்ட் இன் பீகார். நிதிஷ்குமாரும் ஜேடியுவும் இனிமே பீகார்ல அதிகாரத்துல இல்ல. டைட்டிலே முடிச்சிட்டாங்க பாஸ். ஓகே, லெட்ஸ் டைவ் இன். The composition of the newly sworn in Council of Ministers in Bihar. பீகார்ல புதிதாக பதவியேற்ற அமைச்சரவையின் அமைப்பு and the distribution of portfolios மற்றும் இலாகாக்கள் ஒதுக்கீடு reflect the ongoing realignment of power between the BJP and the JDU. பிஜேபிக்கும் ஜேடியுக்கும் இடையில நடந்துட்டு இருக்கிற அதிகார மறுசீரமைப்பை காட்டுது. JDU Supremo Nitish Kumar retains the post of Chief Minister. JDU தலைவர் நிதிஷ்குமார் முதலமைச்சர் பதவியை தக்க வச்சுக்கிட்டாரு. Even though his party finished second to the BJP in the assembly election. சட்டமன்ற தேர்தல்ல அவரோட கட்சி பிஜேபிக்கு அடுத்தபடியா 2வது இடத்தை பிடிச்சிருந்தாலும்.
However, for the first time in his nearly 20 years as chief minister, ஆனா கிட்டத்தட்ட 20 வருஷமா முதலமைச்சரா இருக்கிற அவரோட வாழ்க்கையில முதல் முறையா he is not in charge of the home department. உள்துறை அவரோட பொறுப்புல இல்ல. Whistle, big move. சம்ராட் சௌத்ரி, one of the two BJP deputy chief ministers, BJPயோட 2 துணை முதலமைச்சர்கள்ல ஒருத்தரான சம்ராட் சௌத்ரி now controls this administratively powerful ministry. நிர்வாக ரீதியா ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த அமைச்சகத்தை இப்போ கண்ட்ரோல் பண்றாரு. விஜய் குமார் சின்ஹா, the other deputy chief minister, இன்னொரு துணை முதலமைச்சரான விஜய் குமார் சின்ஹா has been assigned revenue, land reforms, mines and geology. அவருக்கு வருவாய், நில சீர்திருத்தங்கள், சுரங்கம் மற்றும் புவியியல் துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது முக்கியமான நிர்வாக நிம்புகோல்கள் மேல பிஜேபியோட கட்டுப்பாட்டை இன்னும் வலுப்படுத்துது. The BJP holds 14 of the 26 ministerial berths. 26 அமைச்சர் பதவிகள்ல 14 BJP கிட்ட இருக்கு. And controls key departments including health, law, road construction, urban development and agriculture. அது மட்டும் இல்லாம சுகாதாரம், சட்டம், சாலை கட்டுமானம், நகர்ப்புற வளர்ச்சி, விவசாயம்னு முக்கியமான துறைகளையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. The BJP has effectively taken a decisive step. பிஜேபி இப்போ ஒரு தீர்க்கமான அடியை எடுத்து வச்சிருக்கு in formally inverting the hierarchy of its alliance with the JDU in its favor. JDU கூட இருக்கிற கூட்டணியோட அதிகார படிநிலைய தங்களுக்கு சாதகமா முறைப்படி தலைகீழா மாத்துறதில்ல. While the BJP was the larger party even in 2020, 2020லேயே பிஜேபி தான் பெரிய கட்சியா இருந்தாலும் நிதிஷ்குமார் retained crucial ministries. நிதிஷ்குமார் முக்கியமான அமைச்சகங்களை தங்கிட்டேயே வச்சிருந்தாரு. The social justice plank and the composition of the previous assembly. சமூக நீதி கொள்கை மற்றும் முந்தைய சட்டமன்றத்தோட அமைப்பு gave the JDU room to keep an alliance with the RJD open. RJD கூட கூட்டணி வச்சிக்க JDUக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டே இருந்துச்சு. But the overwhelming sweep of the National Democratic Alliance this time. ஆனா இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியோட அமோக வெற்றி not only placed the BJP firmly on top, பிஜேபிய உறுதியா முதலிடத்துல வச்சது மட்டும் இல்லாம but has also made any exploration of alternatives by the JDU difficult if not impossible. JDU வேற வழிகளை யோசிச்சு பார்க்கறத கஷ்டமாக்கிடுச்சு, சொல்லப்போனா முடியாத காரியமா ஆக்கிடுச்சு. நிதிஷ்குமார் is battling ill health. நிதிஷ்குமாருக்கு உடல்நல சரியில்லை. While he remains indispensable for the BJP, அவர் பிஜேபிக்கு தவிர்க்க முடியாதவராய் இருந்தாலும் the party is also carefully planning its long-term path. கட்சி தன்னோட நீண்ட கால பாதையை கவனமா திட்டமிட்டுட்டு இருக்கு. It has built a wide and deep caste coalition. அது ஒரு பரந்த மற்றும் ஆழமான சாதி கூட்டணியை உருவாக்கியிருக்கு. Seeking to reach communities that have traditionally viewed the JDU as their platform. பாரம்பரியமா JDUவை தங்களோட களமா பார்த்த சமூகங்களை சென்றடைய முயற்சி பண்ணுது. The induction of Ram Kripal Yadav. ராம் கிருபால் யாதவ கட்சிக்குள்ள கொண்டு வந்தது a former லாலு யாதவ் loyalist who joined the BJP. முன்னாடி லாலு யாதவ்க்கு விசுவாசியா இருந்து பிஜேபியில சேர்ந்தவர் அவரு. Signals that Yadavs too can have a place in the party. யாதவர்களுக்கும் இந்த கட்சியில ஒரு இடம் இருக்குன்னு சிக்னல் கொடுக்குது. Through clever social engineering and administrative maneuvering, புத்திசாலித்தனமான சமூக பொறியியல் மற்றும் நிர்வாக தந்திரங்கள் மூலமா the BJP has now positioned itself at the pole position of Bihar politics. BJP இப்போ பிஹார் அரசியல்ல pole position, அதாவது இடத்துல தன்னை நிலைநிறுத்திக்கிச்சு. But the real challenge ahead is good governance. ஆனா முன்னாடி இருக்கிற உண்மையான சவால் நல்லாட்சி தான். The BJP may claim that its repeated victory is a popular endorsement of its previous government. BJP தன்னோட தொடர் வெற்றி தங்களோட முந்தைய அரசாங்கத்துக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரம்னு சொல்லலாம். But the state remains behind on many development indicators. ஆனா பல வளர்ச்சி குறியீடுகள்ல இந்த மாநிலம் இன்னும் பின்தங்கியதா இருக்கு. The true test for the new council will be whether it can pull Bihar forward. இந்த புதிய அமைச்சரவைக்கான உண்மையான சோதனை என்னன்னா அதால பிஹாரை முன்னோக்கி கொண்டு போக முடியுமாங்கிறது தான்.
Bihar is home to nearly a tenth of India's population. இந்தியாவோட மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 10ல ஒரு பங்கு பிஹார்ல தான் இருக்காங்க. And the state's development can positively influence the entire country. அந்த மாநிலத்தோட வளர்ச்சி ஒட்டுமொத்த நாட்டிலையும் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். The council should confront the substantial governance deficit honestly and work to address it with active support from the center. இந்த அமைச்சரவை நிர்வாகத்தில் இருக்கிற பெரிய பற்றாக்குறையை நேர்மையா எதிர்கொள்ளணும் மற்றும் அதை சரி செய்ய மத்திய அரசோட தீவிர ஆதரவோட வேலை செய்யணும். And that's a wrap for today's editorials, folks. Wait, போகாதீங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். டுடேயோட எடிட்டோரியல் vocabுடன் ஒரு குவிஸ் இருக்கு. எங்க நடக்குதுன்னு கேக்குறீங்களா? நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல தான். டெய்லி 7 PM லைவா நடக்கும் எடிட்டோரியல் vocab லீக். இது எடிட்டோரியல் vocabக்கான IPL மாதிரி. மந்த்லி லீக், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு செம்மையா இருக்கும். நாலேஜ்க்கு நாலேஜ், ஃபன்க்கு ஃபன். So come on, join the vocab league. உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வாங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. See you there at 7 PM sharp. நான் உங்க மலர் signing off from Score Clever. நாளைக்கு சந்திப்போம். Bye bye.